ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மார்கழி மாதத்தோட தேய்பிறை ஏகாதசியோட சில விசேஷமான கால அம்சங்கள். பொதுவாகவே குருவார ஏகாதசி பலவிதமான அனுகிரகங்கள் தரக்கூடியது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் ஆனால் இப்போது அட் ப்ரெசண்ட் அந்த குரோதி ஆண்டோட மார்கழி தேய்பிறை ஏகாதசி குருவார ஏகாதசி மட்டுமல்லாமல் குபேர கடாட்சம் தரக்கூடிய ஏகாதசியாகவும் அது இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது எப்படி அப்படி மாறி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை காலம்சங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். பொதுவாகவே குருவாரத்தில் விரதம் இருந்து வெறும் ஜலம் மட்டும் எடுத்துட்டு ஒரு காயத்ரி ஒன்று உண்டு, கருட காயத்ரி. ரொம்ப விசேஷமான காயத்ரி. அதை உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம். அந்த காயத்ரி நீங்கள் பார்த்துங்க. அந்த காயத்ரியை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லிகிட்டே இருக்கிறது அன்றைக்கி நாள் முழுக்க. அப்படி இல்லைன்னா கருட பகவானை போய் தரிசனம் பண்ணி பெருமாள் ஆலயங்களில் அவர் முன்னாடி சொல்கிறதோ ரொம்ப உத்தமமாக இருக்கும். அவங்க உடல்நிலைக்கேற்ப அந்த விரதத்தை மேற்கொண்டு அவ்வளோ நேரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது ரொம்ப விசேஷம். இதனால் என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அபர்ணா குருவாரம்ன்ட்டு ஒரு குருவாரம் ஒன்று வருமா. அது எப்போ வரும்ன்ட்டு யாருக்குமே பொதுவாகவே தெரியாது. அதை சித்தர்கள் இன்றைக்கும் சூட்சமாக தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் யார் ஒருத்தர் இந்த மாதிரி குருவாரத்தில் ஜலமட்டம் மேற்கொண்டு ஒரு வேளையாவது அட்லீஸ்ட் விரதத்தை மேற்கொண்டு இந்த காயத்ரி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு இறைவனோட அருளாலே அந்த அபர்ணா குருவாரம் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அவங்கள கிராஸ் பண்ணோம். அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து இந்த காயத்ரியை சொல்லணும் போது அவங்களுக்கு குபேர கடாட்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. இது பொதுவாகவே ஒரு குருவாரத்துக்குரிய ஒரு விரதம் இது. பட் ஆனால் இந்த குரோதி ஆண்டோட மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசியானது குருவாரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று, ஏகாதசின்றதே விரதத்துக்கு மேன்மை பெற்ற ஒரு விசேஷமான திதி. அது அந்த திதியில் நம்ம விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக மன அமைதி, பெருமாளோட அனுகிரகம், அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான விரத காலம்தான் ஏகாதசி திதி. அது இந்த வாட்டி குருவாரத்தோடு இருக்கா. ப்ளஸ் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா சுவாதி திருநக்ஷத்திரம் மாலையில் ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா யோகம் சுகயோகம் அண்டு கரணம் பவகரணம். சரி, இப்போ என்ன இங்கே மேட்ரு பார்த்துட்டிங்களா, ஹைலைட்டான ஒரு ரொம்ப விசேஷமான மேட்ரு. இந்த சுவாதி திருநக்ஷத்திரம் கருட மகாராஜாவோட திருநக்ஷத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தென் இந்த பவகரணம் தேய்பிறை பவகரணத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கருட காயத்ரி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் பிணிகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக விதமான பிணிகள், குறிப்பாக மன வளம், இது எல்லாமே கிடைக்கும். பலவிதமான அனுகிரகங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கரணம் பவகரணம். அந்த கரணத்தில் நம்ம சொல்லக்கூடிய காயத்ரியானது கருட காயத்ரி. ஓகேவா? ஸோ இந்த நாள் பாருங்கள், குருவாரமும் கருட பூஜைக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு நாள் குருவாரம் அண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த குருவாரம் ப்ளஸ் ஏகாதசி பெருமாளுக்குரியது அண்டு கருட மகாராஜாவுக்கு ரொம்ப பிரீத்தியை தரக்கூடிய ஒரு திதி தான் அது. ப்ளஸ் நம்ம சுவாதி திருநக்ஷத்திரமும் கருட மகாராஜாவுக்கு உரியது. தென் நீங்கள் அந்த பவகரணம் பொதுவாகவே கருட காயத்ரி சொல்லக்கூடியது. ஸோ இப்போது இது எல்லாமே இந்த ஏகாதசி உற்பத்தி ஏகாதசின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிலர் ஒவ்வொரு விதமான ஏகாதசி சொல்லலாம். பட் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி தேய்பிறை ஏகாதசியில் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு கால அம்சங்கள் கூடிய வேலையாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி நிர்ஜலமாக முடிஞ்சா இல்லைனா அந்த நீர் மட்டுமாவது எடுத்துட்டு ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு அந்த காயத்ரி, அந்த கருட காயத்ரி ரொம்ப விசேஷமான காயத்ரி. அது உங்களுக்கு வீடியோவில் காட்டப்பெறும். அந்த காயத்ரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கருட மகாராஜாவோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் நம்மளும் குபேர கடாட்சத்தை நிச்சயமாக அடையலாம். அதன் மூலியமாக பலவிதமான கைங்கரியம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குபேர கடாட்சம் பெற்று நம்ம மட்டும் வச்சுட்டு இருக்கணுன்ற நினைப்பு இருந்தால் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம நிறைய கைங்கரியம் பண்ணணும், நிறைய பேருக்கு உதவணும் அப்படின்ற நினைக்கிறவாளுக்கு சீக்கிரமாகவே குபேர கடாட்சம் நிச்சயமாக கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. இந்த வியாழக்கிழமை இவ்வளவு கால அம்சங்கள் சேர்ந்துருக்கு. சுவாதி, பவகரணம் அண்ட் ஏகாதசி இது எல்லாத்தோடையும் சேர்ந்து சுக யோகமாகவும் இருக்குது.
அது யோகம் சுகம் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும். சுகமாக சௌக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அது. ஸோ அதனால் இந்த நாளை பயன்படுத்திண்டு இந்த பவகரணம் கிட்டத்தட்ட ஒரு மதியம் வரைக்கும் தான் இருக்கும். அட்லீஸ்ட் மதியம் வரைக்குமாவது, காலையிலேருந்து மதியம் வரைக்குமாவது அந்த காயத்ரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லிண்டு போய் ஒரு வாட்டியாவது பெருமாள் ஆலயத்தில் போயிட்டு கருட மகாராஜாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக நமக்கு வாத்தியார் அருளிய முறைப்படி அந்த குபேர கடாட்சம் இன்றில்லனாலும் இந்த விரதத்தின் பலனாக ஒரு நாள் நாம் அடைஞ்சே தீருவோம். ஓம்